ஓம் சாய்ராம். வர சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் வருதுங்க. இந்த சனி மகா பிரதோஷத்தன்று இந்த 3 பொருட்களை நீங்கள் சிவன் கோவிலுக்கு வாங்கி தருவதன் மூலமாக உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கும். வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் சுமை முற்றிலுமாக நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். சரிங்களா? அது போக உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் உயரும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்றுமே நிலவும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி என்ன 3 பொருளை வந்து நீங்கள் இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவபெருமானுக்கு உரிய தினமாக கருதப்படுவது வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ தினங்க. சரிங்களா? இந்த பிரதோஷ தினத்தன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதோடு மட்டும் இல்லாமல் பிரதோஷ வேளையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது சிவபெருமானின் அருளை மட்டும் பெற மாட்டோம், அங்கு கூடியிருக்கிற அனைத்து தெய்வங்களின் தேவர்களின் அருளையும் நாம் பரிபூர்ணமாக பெறுவோம். சரிங்களா? அதனால தான் பிரதோஷ தினத்தன்று வந்து ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிரதோஷத்தில் மிகவும் முக்கியமான பிரதோஷமாக திகழ்வது சனி மகா பிரதோஷம். சரிங்களா? இந்த சனி மகா பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு வருது. ஏன் சனி மகா பிரதோஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை அருந்திய கிழமை வந்து சனிக்கிழமை என்பதால் அன்றைய தினத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த பிரதோஷமாக கருதப்படுகிறதுங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட சனி மகா பிரதோஷம் தான் வர 31ஆம் தேதி வருது. அதாவது வர சனிக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த தினத்தில் நீங்கள் சிவாலயத்தில் எந்தெந்த பொருட்களை வாங்கி தருவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் முக்கியமாக சனி மகா பிரதோஷ தினத்தன்று இந்த 3 பொருட்களை மட்டும் முக்கியமாக வாங்கி தரணுங்க. இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். உங்களால் எவ்வளவு வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுத்தால் போதும். ஒரே ஒன்று வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை உங்களால் முடிஞ்சால் 5, 10 அப்படின்னு வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான். சரிங்களா? அப்படி என்னென்ன பொருட்களை வந்து நீங்கள் வந்து சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் வாங்கி தரணும்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம், தேங்காய் மற்றும் நல்லெண்ணெய். இந்த 3 பொருட்கள் தாங்க நீங்கள் வாங்கி தரணும். எதுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கி தரோம்னா, எலுமிச்சம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அது தேவகனியாக கருதப்படுகிறது. எலுமிச்சம்பழத்திற்கு பல அற்புதமான சக்திகள் இருக்குது. அனைத்து விதமான தெய்வ வழிபாட்டிலும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் என்பது கண்டிப்பாக இடம்பெறும். அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து பிரதோஷ தினத்தில் அபிஷேகத்தப்போ நீங்கள் வாங்கி தரும்போது அந்த எலுமிச்சை அபிஷேகத்தால் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து அவங்க அபிஷேகம் பண்ணும்போது யம பயம் என்பது முற்றிலுமாக நீங்கும். யம பயம் நீங்கிட்டாவே உங்களுக்கு தைரியம் வந்துவிடும். அந்த தைரியத்தை வைத்து நீங்கள் பிரச்சனைகளை எளிதாக சமாளித்து விடலாங்க. சரிங்களா? இதனால தான் நம்ம எலுமிச்சம்பழம் வாங்கி தரோம். ரெண்டாவதாக நம்ம வாங்கி தரக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய். இதுவும் அனைத்து தெய்வ வழிபாட்டிலும் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகவும் அடிப்படையான ஒன்றாகவும் திகழ்கிறது. சரிங்களா? தேங்காய் பூ பழம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் நம்ம செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த தேங்காய். அதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் தேங்காய்க்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குங்க. எப்படின்னா, சிவபெருமானுக்கு எப்படி 3 கண் இருக்கோ அதே போல் தான் தேங்காய்க்கு 3 கண் இருக்குது. சரிங்களா? இப்படி நீங்கள் தேங்காயை அந்த பிரதோஷ தினத்தன்று நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு வாங்கி தரும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீருங்க. அடுத்ததாக நீங்கள் வாங்கி தரக்கூடிய 3வது பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்ங்க. சனிக்கிழமை என்றாலே அது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குரிய கிழமை. சனி பகவானுக்குரிய எண்ணெய்னு பார்த்திங்கன்னா அது நல்லெண்ணெய்ங்க. இந்த நல்லெண்ணெயை சனி மகா பிரதோஷத்தன்று சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய விளக்குகளுக்கு ஊற்றுவதற்காக நீங்கள் வாங்கி தருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார் சிவபெருமான் அப்படிங்கிறது ஐதீகங்க. அதனால் மறக்காமல் இந்த 3 பொருட்களையும் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு வாங்கி தருவதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். கடன் சுமை உங்கள் வீட்டிலேருந்து முற்றிலுமாக நீங்கும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், செல்வ வளம் உயரும், குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிகழும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தன்று இந்த 3 பொருட்களையும் நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு வாங்கி தருவதன் மூலமாக அனைத்து விதமான சகல சம்பத்துகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக எல்லா பொருட்களையுமே வாங்கித்தாங்க.
உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதே போல் இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ்ன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக இதையும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கஷ்டம் வந்து சேராதுங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட குலதெய்வத்து ஆலயத்தோடுக்கு செல்லும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த குலதெய்வத்தோட ஆலயத்திலேருந்து நீங்கள் வந்து அந்த குலதெய்வ ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி இருக்காங்க அவங்க நேராக அந்த பார்க்குற மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து மண் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுக்காக என்ன பண்ணணும்னா பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்துன்னு வராங்க. நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மஞ்சள் துணியை எடுத்துன்னு போயிடுங்க. அந்த மஞ்சள் நிற துணியில் வைத்து அந்த மண்ணை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை மூட்டையாக கட்டிட்டு உங்களோட வீட்டுக்கு எடுத்துன்னு வருங்க. அந்த மஞ்சள் துணியை வந்து ஒரு மூட்டையாக கட்டிட்டு நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட வீட்டிற்கு எடுத்து வரணுங்க. இப்படி நீங்கள் எடுத்து விட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வருகிறோம் அப்படிங்கிறது ஐதீகம். இப்படி எடுத்துகிட்டு வந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டி வைப்பதன் மூலமாக வீட்டிற்குள் எந்தவித எதிர்மறை ஆற்றல்களும் நேராத வேணும். உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசல் நின்று காவல் காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலவே இப்போ எடுத்துன்னு வரீங்களா மண், அதுலேருந்து கொஞ்சோண்டு மண்ணை மட்டும் எடுத்து தனியாக ஒரு சின்ன மஞ்சள் துணியில் கட்டி பணம் நகை வைக்கும் இடத்தில் வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகும், சரிங்களா? இதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. நீங்கள் வந்து தினம்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது ஒரு விளக்கை கண்டிப்பான முறையில் உங்கள் குலதெய்வத்தோட பேரை கூறிய வண்ணம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு, சரிங்களா? ஸோ 2-3 விளக்கு ஏற்றுவீங்களா, அதில் வந்து ஒரு விளக்கை வந்து உங்களோட குலதெய்வத்தின் பெயரை சொல்லிகிட்டே ஏற்றணும். அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை நீங்கள் மனதார உச்சரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒருவேளை உங்கள் குலதெய்வம் கோயிலேருந்து மண்ணை எடுத்துன்னு வர முடியல அப்படின்னா பரவாயில்ல, அங்கே குலதெய்வம் கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமத்தை கூட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மஞ்சள் நிற துணியில் வந்து மூட்டையை கட்டி உங்களுடைய நிலைவாசலில் வைக்கலாம். அதே போல் நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாங்க. இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுங்க. இந்த கடன் சுமை எல்லாமே தீர்றதுக்கான வழியை வந்து உங்கள் குலதெய்வம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவார்கள். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருளும் முழுமையாக உங்கள் வீட்டுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.